ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே செஞ்சு ட்ரையல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அதனால் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த ரெசிபி இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. நம்ம ரெகுலராக ஒரு ரைஸில் தான் செய்வோம். செஞ்சால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்மதியில் செய்வோம், இல்லைனா ஜீராவில் செஞ்சால் ஜீராவில் செய்வோம். அதை மாதிரி தான் அவங்க அவர் செஞ்சு காட்டினதில் இது ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டு தான் நான் செஞ்சேன். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதனால தான் இப்போ நான் செய்ய வந்தது. அவர் 3 ரைஸ் மிக்ஸ் பண்ணி செஞ்சார். அதுவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. சரி, இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 1 கிலோனா 1/2 கிலோ பாஸ்மதி போட்டு 1/4 கிலோ ஜீரா ரைஸ், 1/4 கிலோ அளவு அந்த ஸ்ருதி கொல்லம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரைஸ் ஜியோ மார்ட்டில் எல்லாமே அது உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த ரைஸு. இப்போ நான் இந்த டம்ளரால் இப்போ 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் எடுத்தேன்னா இதால் பாதி ஸ்ருதி கொல்லமும் அதுக்கப்புறம் பாதி ஜீரா ரைஸும் எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ். இப்போ நான் இந்த அளவு ஸ்ருதி கொல்லம் தான் எடுத்திருக்கேன். அடுத்து இதே அளவு ஜீரா ரைஸ், ஸ்பெஷல் ஜீரா ரைஸ்னு சொல்லி கொடுத்தாங்களா, அதனால் நான் போய் வாங்கினேன்னா கொஞ்சம் கலர் ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஜீரா ரைஸே கொஞ்சம் பழுப்பு கலரில் வச்சுருக்காங்க. நம்ம ஏதோ புழுங்கல் அரிசியோ அப்படின்னு நினச்சி நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் நாள் ஆனதுன்னா பச்சரிசி கூட இந்த கலரில் மாறும்னு கடையில் விளக்கம் தராங்க. சரி, ஓகே. இப்போ இந்த 3 ரைஸும் கலந்துட்டு நான் இப்போ வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா பெரிய ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனியா, அடுத்து சின்ன ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஜாதிக்காய், 2 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, அடுத்து கிராம்பு, பிரிஞ்சி இலை, அடுத்து அந்த நட்சத்திர சோம்பு. இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மராட்டி மொக்கு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணும்பொழுது தனித்தனியாக சேர்த்து வறுக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சிம்லே வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக வறுத்து ஃபேனில் ஆற வச்சுட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு இது நல்லா சூடாகட்டும். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் நான் சேர்க்கல, வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை இப்போது நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஒரு 2-3 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயம். ஜாஸ்தி போட்டோம்னா அது ரொம்ப இனிப்பான மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்க்காம தான் செய்கிறாங்க. புதினா, மல்லி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். நான் 1/4 கிலோ ரைஸ்க்கு 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ 1 kgனா 1 kg ஈக்குவல் குவான்டிட்டி. நம்ம நார்மலாகவே அப்படி தான் செய்வோம். ஈக்குவலாக போட்டால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ ரைஸ் செய்கிறதுனால 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மட்டன் வாங்கிட்டு நம்ம அதை நல்லா கழுவி இதை எடுத்துருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில்லையே இது ஒரு 30 to 40% அளவு இது நல்லா குக் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். கறி இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். நான் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது நல்லா கறியோடு சேர்த்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆகிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா மல்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நிறைய சேர்த்தாலும் தப்பு கிடையாது, நல்லா வாசனையாக நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதுவும் இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது நல்லா சூப்பர் வாசனை வரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து தண்ணி தான் சேர்க்கணும். 1 டம்ளருக்கு நம்ம வந்து வழக்கமாக ஒரு 1.5லேருந்து 2 டம்ளர் தண்ணி வைப்போம். அதே குக்கரில் வச்சோம்னா 1.5 டம்ளர் வச்சுக்கலாம். இது நம்ம டைரெக்டாக வைக்கிறதுனால 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி தக்காளி கிடையாது, தயிர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. இப்போ பாருங்கள், நான் இந்த மசாலா சேர்த்ததுமே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி குக்கர்னால் 1.5 டம்ளர் வச்சுக்கலாம். நம்ம வந்து டைரெக்டாக வேக வைக்கிறதுனால ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அரிசி வந்து ஒரு அரிசி நல்லா வேகும். நம்ம 3 அரிசி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒரு அரிசி சீக்கிரம் வெந்தெல்லாம், ஒரு அரிசி கொஞ்சம் பொறுமையாக வேகலாம். ஸோ அதுக்கு தண்ணி வந்து தேவை. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக பண்ணுறதுனால தான் இந்தளவு. நான் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் ஃபஸ்ட்டு அளந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த வாசனை எல்லாம், ரைஸோட வாசனை எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும். ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த தண்ணியை நம்ம வந்து அளந்து சேர்த்துக்கலாம். நாலு 5 டம்ளர் தண்ணி இப்போ சேர்த்தாச்சு. நம்ம வந்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கறி வந்து நம்ம கொதிக்க விடும் பொழுது இந்த கறி வேகிறதுலே கொஞ்சம் தண்ணி எவாப்ரேட் ஆகிடும். அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் முன்ன பின்ன பார்த்து வச்சுக்கோங்க. நான் இந்த அளவு தண்ணி சேர்த்தேன், எனக்கு திட்டமாக வந்துச்சு. ஸோ உங்களுக்கு கணக்கு சொல்லும் பொழுது கரெக்டாக சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொன்னது தான். இப்போ வந்து நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு ரைஸ்க்கும் கறிக்கும் சேர்ந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து ஒரு 1/2 மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். நம்ம புளிப்புக்கு தகுந்த அளவு. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கறியும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சோம்னா அது மட்டும் அழகாக வெந்து வந்துடும். இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அது தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா செட் ஆகி வரும். அப்போ ஓப்பன் பண்ணலாம். இடையில நான் 2 வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தண்ணியெல்லாம் இப்போ வற்றி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்து ஆஃப் பண்ணோம்னா நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் இது வந்து ஆறணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா உதிரியாக வரணும். சூடாக நம்ம போட்டோம்னா அது அப்படியே குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆஃப் பண்ணி ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. கறியுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரியே தான் செஞ்சேன். எதையுமே நான் சின்ன சேஞ்ச் கூட பண்ணவே இல்லை. ஸோ சூப்பராக வந்திருக்குது. சூப்பராக நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கன் பிரியாணி பண்ணும்பொழுது சேம் மசாலா அப்புறம் என்னோடய மெத்தட் அது 2த்தையும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து மசாலா வந்து ஒன்றா தான் இருக்கும். நம்ம சேர்க்குற மாதிரி தக்காளி, தயிர் எல்லாமே அதில் ஆட் பண்ணி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அந்த மெத்தடும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.